ஹலோ மச்சாஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? பார்த்தீங்களா, இருக்கிறதுல நம்ம சேனலில் தான் பெரிய அன்பாக்சிங் பண்ண போகிறோம். இவனும் பண்ண போகிறதில்ல, இவனும் பண்ண போகிறதில்ல, நான் தான் பண்ண போகிறேன். உங்களோட ட்ராவல் மேட்சை நான் தான் பண்ண போகிறேன். இவங்க ரெண்டு பேரும் வேணாம் நம்மளுக்கு. வாங்க, நம்ம தமிழ் டெக்கோட பெரிய அன்பாக்சிங்காக பண்ண போகிறோம். ஹலோ மச்சாஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இப்போ நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா தமிழ் டெக் காம்படிஷன் தான் இருக்கிறது. ரொம்ப பெரிய அன்பாக்சிங் பண்ண போகிறோம். எவ்வளோ பெருசுனா எனக்கு பின்னாடி பார்க்குறீங்களா, அவ்வளோ பெரிய அன்பாக்சிங். இது வாங்குறதுக்கு நான் பட்ட கஷ்டம் இருக்குங்களே, அவ்வளோ கஷ்டம். போக போக உங்களுக்கு சொல்கிறேன். இது ரொம்ப பெரிய அன்பாக்சிங் இல்லைங்களா, நம்ம ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான முக்கியமான பொருள் அருவா வச்சு நம்ம ஃபர்ஸ்ட் டைம் அன்பாக்சிங் பண்ணுவோம். இப்போ வாங்க அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் பாக்ஸ் ஸ்ட்ரைட்டாக தான் வச்சிருக்கோமா பார்த்துக்கலாம். ஓகே, திஸ் வே இஸ் அப். முடிஞ்சிச்சு. என்னதான் ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணாலும் அது ஏன் நம்ம பாக்ஸை ஸ்ட்ரைட்டாக வச்சிருக்கோம்னு பார்க்கணும்னா, OnePlus டிவி அன்பாக்சிங் நாங்கள் 2 பேர் தான் பண்ணோம். இவன் தான் மெயினாக பண்ணலாம். அந்த டிவி அன்பாக்சிங்கை தலை திரும்பி தான் பண்ணோம். அதனால தான் ஸ்டார்ட். ஏன்னா இந்த பொருள் அந்த மாதிரி தலை திரும்பி பண்ண முடியாதுங்க. இவங்களே போட்டிருக்காங்க திஸ் வே அப். கீழே போடக்கூடாது. சைக்கிள் வாங்கியிருக்கோம். லாக்டவுனில் புது ஹாபி சைக்கிள். இது வாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு வாங்கியிருக்கோம். சப்ஸ்கிரைப் பண்ணலாம், என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நண்பர்களே. எஸ், ஒரு மிகப்பெரிய அன்பாக்சிங். நம்ம சேனலில் பண்ணலாமா தான் யோசிச்சேன். பட் நோ டெக், நோ அன்பாக்சிங். டெக் ரிலேட்டட் ப்ராடக்ட் இல்லைங்க, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். ஃபயர்பாக்ஸ் சைக்கிள். How to take it out now? ப்ராடக்ட்டை பார்க்க தயாரா? விஜய் நானே இப்போதான் ப்ராடக்ட்டை பார்த்துருக்கேன். எஸ், ஓகே, அவ்வளோதான். உள்ள ஒரு பாக்ஸ் இருக்கு. ஹாய் கைஸ், இதுதான் நம்ம பண்ண பெரிய அன்பாக்சிங். பார்த்தீங்கன்னா சைக்கிள் வாங்கியிருக்கேன். ஃபயர்பாக்ஸ் சைக்கிள், ஹைப்ரிட் சைக்கிள். இந்த சைக்கிள் வாங்க நான் பட்ட கஷ்டம் இருக்குங்களே. 3 மாசம் வெயிட் பண்ணி அங்கே வருது, இங்கே வருது, ஒசூரில் வருது, பெங்களூர்ல வருது, என்ன சிங்கப்பூர்ல கூப்பிட்டாங்க, ஜப்பான்ல கூப்பிட்டாங்க. கணக்கு தான். லாஸ்ட்ல எங்கேயுமே இல்லாமல் ஆன்லைனில் பார்த்து ஆர்டர் போட்டு வந்துருக்குது. அதுவும் ட்ராக்கிங்லேயும் பெரிய காமெடி இருந்துச்சு. உங்களுக்கு முடிஞ்சால் இந்த வீடியோவில் கவர் பண்ணுறேன். வாங்க சைக்கிள் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம பாக்ஸிங்குள்ள இதான் வந்து அசம்பிள் பார்ட்ஸ். இது எதுவும் இல்லைங்க, சைக்கிள் வந்து ஏற்கனவே 95% வந்து அசம்பிள் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு. நம்ம பண்ண வேண்டியது என்னதுன்னா, பெடலில் அந்த லெக் ரெஸ்ட் மட்டும் ஃபிக்ஸ் பண்ணோம் நம்ம சைக்கிள் முடிஞ்சது. இது ரொம்ப நம்ம நல்ல விஷயங்க. ஆன்லைனில் சைக்கிள் ஆர்டர் பண்ணி நம்மளுக்கு 95% வந்து பில் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நம்ம பண்ண வேண்டியது என்னதுன்னா, ஸ்மால் பார்ட்ஸ் பாக்ஸ் இருக்கு இல்லைங்களா, இதில் நம்மளுக்கு லெக் ரெஸ்ட் கொடுத்துருப்பாங்க பெடலுக்கு. அது மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிட்டு 100% முடிஞ்சுது. அவங்க அதில் மேனுவலே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. வாங்க இதுக்குள்ள என்ன இருக்குன்னு பார்த்துக்கலாம். சைக்கிள் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி நம்மளுக்கு 95% வர்றது வந்து ரொம்ப அற்புதமான விஷயம். வாரண்டி கார்டு, மேனுவல், இன்னொரு முக்கியமான விஷயம். இந்த சைக்கிளோட அற்புதம் என்னன்னா, கீர் சைக்கிள் 90 ஸ்பீடோட ஒரு கனவா இருந்தது. அப்ப இருந்து அப்பா கிட்ட கேட்டு கீர் சைக்கிள் கேட்டு அப்ப போடா வாங்கி தரமாட்டேன்னு சொல்லி இன்னைக்கு நான் எனக்காகவே கிஃப்ட் பண்ணியிருக்கேன். ஏன்னா என்னோட புது ஆஃபீஸ் கரெக்டாக 1 இயர் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு நானே கிஃப்ட் பண்ணிக்கிட்டேன். இந்த மாதிரி நாமளே பண்ணிங்க ரொம்ப நல்லதுங்க. மற்றவங்க அப்படிதான் நம்மளுக்கு கொடுக்க மாட்டாங்க. கொடுக்கறதுக்கு வேற யாரும் இல்லை, நம்மளுக்கே கொடுக்க வேண்டியதுதான். இது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 6 months சேவிங். லாக்டவுன்ல பெங்களூர் இல்லாதனால அங்கே செலவு பண்ண வேண்டிய காசு சேவ் பண்ணி வாங்கியிருக்கோம். இது ப்ரைசிங் டீடைல்ஸ் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். பெடல்ஸ், லெஃப்ட் அண்ட் ரைட்டும் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு நம்ம அதை ஃபிக்ஸ் பண்ண வேண்டியதுக்கான லிவர்ஸ். நல்லது, எங்கேயும் எடுத்துகிட்டு போய் தேட வேண்டாம். அதான் எங்கேயுமே எடுத்துகிட்டு போக தேவையில்லை. இவங்க பண்ணுற ஒரு ரொம்ப நல்ல விஷயம் இதுதாங்க. 95% வந்து அசம்பிள் பண்ணி கொடுத்துட்டாங்க நம்மளுக்கு. அதுவும் கொடுத்துட்டாங்க. ஓகே, இதெல்லாம் என்னன்னு தெரியல. வாங்க நம்ம எப்பவுமே பண்ணுற மாதிரி ஃபுல்லாக நோண்டிட்டு எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாரண்டி கார்டு, குயிக் அசம்பிள் கைடு. என்ன தான் 95% கொடுத்தாலும் நம்ம மீதி 5% கூட நம்மளுக்கு கைடு கொடுத்துருக்காங்க.
இது வந்து யூசர்ஸ் மேனுவல். ஆமாங்க, ஐ எம் பீயிங் எ ப்ரௌட் ஓனர் ஆஃப் ஃபயர்ஃபாக்ஸ் ரேபிட். டிசைன் சூப்பராக வாங்கியிருக்கேன். எனக்கு இது பார்த்த சைக்கிளே இந்த டிசைன் தான் ரொம்ப பிடிச்சிருந்தது. வாங்க பார்த்துடலாம். சூப்பராக இருக்குங்க. கலர் மேட் ஃபினிஷில் ஆரஞ்சு கலர் டிசைன் ரொம்ப அற்புதமாக இருக்குது. இந்த டிசைனுக்காகவே ரொம்ப நாள் வெயிட் பண்ணாங்க. இவங்க அம்மாக்கெலாம் அண்ணனுக்குலாம் தெரியாது, சொன்னால் திட்டுவாங்க. ரொம்ப வெயிட்லெஸ்ஸாகவும் இருக்குது. 14 kgsன்னு நினைக்கிறேன். 14 kgs. ரொம்ப அலுமினியம் அலாயில் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபார் ஸோ குட். சீக்கிரம் ஃபிட் பண்ணுங்க மச்சா. ஃபிக்ஸ் பண்ண தெரியாது. பம்ப்டு தான். செம்ம ஒர்த்தான ப்ராடக்ட்டுங்க. ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணிட்டோம். 2 பேர் ட்ரை பண்ணோம். ரொம்ப நல்லா இருக்கு. பாடி, ஃப்ரேம், கலர் சூப்பர். இன்னும் டீட்டெயிலாக பேசுவோம். இன்றைக்கி நான் வாங்கின சைக்கிள் ஃபயர்ஃபாக்ஸ் ஹைப்ரிட் சைக்கிளில் ஃபஸ்ட் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணியிருக்கோம். நல்லாயிருக்கு. பில்ட் குவாலிட்டி நல்லாயிருக்கு. ஏன்னா டயர் கொஞ்சம் மெலிசாக இருக்கிறதுனால கொஞ்சம் பயமாக இருக்குது ஓட்டுறப்போ.